அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாடா நோட்டிஃபிகேஷன் தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோடைய பஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மோஸ்ட்லி எஸ்எஸ்சி சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய ஆனுவல் பிளானர் அண்ட் யூஸ்வலாகவே எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இன்னும் அந்த ரிமூவ்டு ஆனுவல் பிளானர் வந்துட்டு இன்னும் அப்டேட்டட் விடலை. வந்துருச்சுன்னா ஒரு இன்னும் கிளியர் ஐடியா கிடச்சிரும். அப்படி பார்க்கும்போது எந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளுடைய ஒரு அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு குறிக்கோள், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம கம்மியான சிலபஸ் படித்து அதிகமான மார்க் எடுக்கணுன்றதை நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். அதில் பெரிய கேள்வி இருக்கிறது, சரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் ஜிஎஸ் முக்கியமாக, கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றதுலேயும் நமக்கு நிறையா சப்ஜெக்ட் வருது இல்லையா, அதெல்லாம் முக்கியமாக, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணுமா அப்படின்றத யோசிக்கும் போது ஒரு ஐடியாவில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்ஸ், பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டபுள் வேலிடிட்டி 2 வருஷத்துக்கு சேர்த்த மாதிரியான, இது நீங்கள் இப்போ கிளாஸஸ் கவனிக்கிறத 2 வருஷம் வரைக்கும் பார்த்துக்க முடிகிற மாதிரியான அயன் அப்படின்ற சிஜிஎல் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். எக்ஸாம் டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலன்றதுனால எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. ஸோ ஐடியா இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதை ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 2500 rupees கிட்ட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் வேலிடிட்டி அப்படின்றதும் கிடைக்கும். ஸோ 2 வருஷம் வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, சார் எப்போ எனக்கு பெஸ்ட் டைம் ஆஃபர் ஜாயின் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா kishore.mohankumar@tera24.com அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இதுலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் முக்கியமான்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓவரால் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்குது, கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ சிஜிஎல்ஓ, சிஹெச்எஸ்எல்ஓ, எம்டிஎஸ்ஓ இந்த மாதிரி 3 எக்ஸாம் கேட்டகரி எடுத்துட்டோம்னா அதில் சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய சிஜிஎல்லும் 12th லெவலில் இருக்கக்கூடிய சிஹெச்எஸ்எல்லும் கிட்டத்தட்ட ரொம்ப சிமிலரான எக்ஸாம் பேட்டர்ன் தான். இதை பற்றின தனித்தனி வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். சிஜிஎலுக்கு Tier 1 அண்ட் Tier 2 2 ஸ்டேஜ் இருக்கும், சிஹெச்எஸ்எலுக்கும் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட்டு, அதாவது டைப்பிங் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது ஒரு ஐடியா வேணும். பட் அதில் இருக்கக்கூடிய Tier 1 அண்ட் Tier 2க்கு படிக்கிறது என்னவோ கிட்டத்தட்ட அதே தான் எம்டிஎஸ்க்கும். ஸோ ஆக மொத்தம் எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த 4 காமன் சப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுன்றதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எல் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், எம்டிஎஸ்க்கு மட்டும் பேட்டர்ன் கொஞ்சம் மாறும். ஸோ எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் மெரிட்டில் எடுத்துக்குவாங்க. ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் வந்துட்டு நம்ம குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ இந்த சேஞ்சஸ்னால அது கொஞ்சம் மாறுமே தவிர்த்து படிக்கிறது நம்ம எந்த எக்ஸாம் இருந்தாலும் எஸ்எஸ்சியில் சார் அப்போ அதர் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி ஜேஇ இருக்குங்களே, அதுவாகட்டும், ஸ்டெனோகிராஃபர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு டயருக்காச்சும் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய 4 சப்ஜெக்ட் தான். அது இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் தான்ப்பா. ஸோ ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு இந்த 4 சப்ஜெக்ட். இதில் நமக்கு உண்மையாக சொல்லணும்னா நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் எது இதுக்கான தனி வீடியோஸும் போட்டிருந்துருப்போம். எப்பயுமே நான் சொல்கிறது தான், இந்த 4 சப்ஜெக்டில் எது நீங்கள் ஷியோர் ஷார்ட்டாக நல்ல மார்க் எடுக்க முடியும், எந்த சப்ஜெக்ட் இதில் நான் ஃபஸ்ட்லேருந்து படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஷியோராக என்னால் நல்ல மார்க் எடுக்க முடியும்னா அது அன்டவுட்டட்லி ரீசனிங் தான். ஸோ ரீசனிங் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுறோமோ ஃபுல் மார்க் கூட எடுக்க முடியும். அதாவது 25 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ரீசனிங்லேருந்து 25 கூட உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதில் கிட்டத்தட்ட அதில் 25க்கு 25 கரெக்டாக கூட வாங்க முடியும்னு சொல்லலாம், எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடுறதும் பொறுத்து. ஆனால் அது மாதிரி மற்ற எந்த சப்ஜெக்ட்டையுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. 25க்கு 25 ஃபுல் மார்க் ஃபுல் கொஷின் அட்டன் பண்ணுறது ரீசனிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கே தவிர்த்து, அதுலேயும் டிஃபிகல்ட்டி அதிகப்படுத்திட்டாங்கன்னா கொஞ்சம் மாறுமே தவிர்த்து, ஜென்ரலாக பார்த்தோன்னா ரீசனிங் நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்தபடியாக ஆப்டிடியூடு, அதுக்கு அடுத்தபடியாக கூட இங்கிலீஷை சொல்லலாம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றத கொண்டு வர முடியும். ஒரே ரீசன், வாஸ்ட் சிலபஸ், கம்மியான கொஷின்ஸ். ஸோ இப்போ ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20-25 டாப்பிக்கை நம்ம சூப்பராக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எப்படியாவது மாற்றி கொஷின் கேட்கும்போது எப்படியா இருந்தாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். அப்போ இது எல்லாத்துலேயுமே டிஃபைன்டு சிலபஸ் ஓரளவு இவ்வளோ தான், அதில் வந்துட்டு எவ்வளோ நம்ம நல்லா படிச்சுக்கிறோமோ அதுலேருந்து ஆன்சர் பண்ணலாம். ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கான் பார்த்தீங்க இல்லையா, அதுக்குள்ளேயே நமக்கு கிட்டத்தட்ட 10 சப்ஜெக்ட்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இங்கே கண்டிப்பாக மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸை விட ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது ஜென்ரல் அவேர்னஸ் தான். இப்போது அந்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற இந்த வார்த்தைக்குள்ளே தான் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம்.
ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு ரெண்டாக பிரிக்கணும்னா அது ஜென்ரல் ஸ்டடீஸில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸை மட்டுமே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது போக கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றதுமே ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த 7 to 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே காமன் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும். அதுலேயும் ஜென்ரல் சயின்ஸுன்றது இந்த கேட்டகரி. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நமக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல் வந்துட்டு சயின்ஸ் அப்படின்றது வரும். மற்ற எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸில் வரலாம். அது ஆட்சியலாகட்டும், பொருளியலாகட்டும், வரலாறு, புவியியல், ஸோ இந்த 4, அது போக நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, இப்போ இத்தனை சப்ஜெக்ட் பேரே நமக்கு பெரிய லிஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, இதிலிருந்து எத்தனை கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம்? இப்போது நம்ம ஓவரால் அந்த 25 கொஷின் வச்சுக்கோங்களேன். எல்லா எக்ஸாம்லையும் டயர் 1ல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்லாம் டயர் 1ல் இந்த மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்னே இருக்கும். ஸோ 25 கொஷின் 2 மார்க்குன்ற வீதம் நம்ம அட்டன் பண்ணுவோம். நெகட்டிவ் மார்க் வேறு இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும், அதாவது இந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு ரீசனிங்லேருந்து 25 கேட்குறாங்க, ஆப்டிடியூட்லேருந்து 25 கேட்குறாங்கன்னா ரீசனிங்கில் இருக்க ஒரு 20-25 டாப்பிக்குள்ளேருந்து நமக்கு கலந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூடு. ஸோ அப்போது இந்த மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உள்ளே இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து 25 கொஷின்ஸை பிரிக்கிறாங்க இல்லையா. ஆனால் இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் 2 கேட்டகரியாக பிரிக்கும்போது ஜிஎஸ்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வரும், மொத்தம் 25ல் ஜிஎஸ்லேருந்து எத்தனை கொஷின் வரும், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அந்த வகையில் இப்போ ஓவராலாக ஜிஎஸ்ல எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையாப்பா, இந்த 8 சப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தது ஜிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே கூட ஒரு வகையில் ஜிஎஸ்ல சேர்ந்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி கேட்டகரின்னு வைக்கும்போது இப்போ மொத்தமாக ஒரு 10 டாபிக் கிட்ட இருக்குங்க இல்லையா, சப்ஜெக்ட்ஸே 10 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த 10 சப்ஜெக்டில் 9 versus 1 அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். இந்த 9 சப்ஜெக்ட் சேர்த்து 25 கொஷினில் 9 சப்ஜெக்ட் சேர்த்து நமக்கு ஒரு 16-17 கொஷின்ஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 16-17 கொஷின்ஸ் வரலாம். ஆனால் அதே இந்த ஒரு சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அந்த ஒரு சப்ஜெக்டில் இருந்து மட்டுமே நமக்கு மினிமம் ஒரு 7-8 கொஷின்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். மீதி இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே 7-8 மினிமம், சம்டைம்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸில் 10 to 15 கொஷின்ஸ் வரைக்கும் கூட கரண்ட் அஃபேர்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. அது ரொம்ப ரேர் தான். பட் ஆனால் 10 கொஷின்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்தோன்னா, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் சரி, அதர் எக்ஸாம்ஸும் சரி, அது இப்போ ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க பசங்களை. நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து இத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கு படிக்க வேண்டிய கொஷின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வேஸ்ட் மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ்எஸ்சிலையுமே கொஞ்சம் அதே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. என்ன சொல்ல வரேன்னா, இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸையும் விட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, கொஷின்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்கே நம்ம ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு பண்ண போகிறது அன்டவுட்லி இந்த இடத்துலையுமே நம்ம எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் தான். ஸோ அப்போ 25 கொஷினில் இப்போ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு கொஷின் 2 கொஷின் வச்சா கூட பாருங்களேன், 25 கொஷினில் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 3 கொஷின் கேட்குறாங்க, ஜாகிரஃபிலேருந்து ஒரு 3 கொஷின், அதே பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 4 கொஷின், இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 3 கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நமக்கு அவ்வளோ வாஸ்ட்டு, ரொம்ப நிறையா படிக்கணும். ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதில் ஒவ்வொரு டாப்பிக்கு, ஜாகிரஃபியில் வேர்ல்டு ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி, அதே பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் பற்றிலாம் நிறையா தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே வாஸ்ட்டு, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு. ஸோ அப்போது இந்த ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ விஷயங்களை படித்து 2-3 கொஷின் தான் கேட்க போகிறாங்க, ஜாகிரஃபிலையும் அவ்வளோ விஷயம் படித்து 3 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அப்போ இதை படிக்கவே வேணாமா சார் அப்படின்றது அந்த கேள்விக்கு நான் அடுத்து வர்றேன். படிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நிறையா படித்து கம்மியாக அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃபைன்டு சிலபஸ், ஒரு 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸு, அது ஒவ்வொரு மாதம் இவ்வளோ படிக்கணுன்றது இருக்கும். மினிமம் 6 to 8 மந்த்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கம்பல்சரி படிக்கணும். இப்போ எக்ஸாம் வந்துட்டு இந்த வருஷம் மே மாதம் இருக்கும், இல்லை ஜூன் மாதம் இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். 2026 ஜூன் மாதம் எக்ஸாம்னா 2026 ஜனவரியிலேருந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். ஜனவரியிலேருந்து கம்பல்சரி படிச்சாகணும் கரண்ட் அஃபேர்ஸ். ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கணும். முடிஞ்ச அளவு போன வருஷத்தினுடைய ஒரு ஜூன், ஜூலையிலேருந்து படிச்சுக்கிட்டா கூட ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்துட்டு 2026 ஜூன் மாதம் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், 2026 ஜனவரியிலேருந்து கம்பல்சரி படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்துட்டு ப்ரீபோன் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ கொஞ்சம் முன்னாடி இருக்கிறத சேர்த்து படிச்சுக்கோன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இப்போ எஸ்எஸ்சி பேட்டர்ன் வந்துட்டு இருக்குது, எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் தான் ஜிஎஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஆஷிக் சார் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையை சொல்லி தானே ஆகணும். 25 கொஷினில் நான் நடத்துகிறேன்றதுக்காக இதை ஃபுல்லாகவே படிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸ்மார்ட் ஒர்க் என்னன்னா,
இதில் எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்றதை கூட நம்ம தனி வீடியோவில் போட்டுக்கலாம். பட் இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சார் ஜிஎஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணுவா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவான்னு. கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்மளுடைய ஆர்டர் படி பார்த்தோன்னா ஆல்ரெடி இந்த ஓவரால் சப்ஜெக்டோட ஆர்டர் சொல்லிட்டேன். நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரீசனிங்கு, அதுக்கு அடுத்தபடியாக ஆப்டிடியூடு அண்ட் இங்கிலீஷ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 4வதாக கரண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்லையுமே இப்போ 2ஆக பிரிச்சுக்கிட்டோம், 4, 5 ஜிஎஸ் 1 கரண்ட் அஃபேர்ஸ் 1 பிரிச்சுக்கிட்டோம்னா ஜிஎஸ்ஸை வந்துட்டு 5ஆவதாக வச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஜிஎஸ் வரலாம். இந்த ஆர்டரில் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஆர்டரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே நம்ம படிக்க தான் போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிக ப்ராக்டிஸ் எதுக்கு கொடுக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கிங்கன்னா ஒரு பெட்டராக இருக்குன்றது என்னோட சஜஷனில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் இதுதான் நம்மளுடைய ஐடியாவாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் சம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸும் சரி, அதே அவார்ட்ஸாக இருக்கட்டும், பர்சனாலிட்டிஸாக இருக்கட்டும், அந்த சயின்ஸ் அண்ட் டெக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கணும். ஆனால் அதை விட இன்னொரு ஒரு பெரிய சஜஷன், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபஸ்ட் ரீடிங் மாதிரியாச்சும் இருக்கும், ஓ இன்றைக்கி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அண்ட் அதே விஷயத்த 1 மந்த் எண்டில் வந்துட்டு மந்த்லி மேகசின்ஸ், ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் அதோடைய மந்த்லி மேகசின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர், சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா கூட, ஏதாவது டெய்லியும் பார்க்க வேண்டிய நியூஸில் நமக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட மந்த்லி அது ஒவ்வொரு மாதத்துக்குடைய எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய அந்த புக்கை மேகசினை பார்த்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஐடியா கிடைக்கும், படித்ததை ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்மளோட சஜஷன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஐடியா வந்துட்டு ஒரு சஜஷனாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரெண்டுத்துக்குமே கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸில் எது முக்கியன்றது ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாருக்காவது இதே டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இப்போது நமக்கு வரக்கூடிய இந்த சிஜிஎல் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிஜிஎல் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. அதை கம்பல்சரி அப்படின்னு இல்லை, மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வந்துட்டு வந்துடும், ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்துடும். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் வருதுன்னா ஜூனில் வந்துட்டு எக்ஸாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஜூன் ஜூலையில். ஸோ இப்போ ஓவரால் ஜூன் ஜூலைன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த பிப்ரவரி முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. ஸோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு 3-4 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த 3-4 மாதத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த சிஜிஎல் பேட்ச் சிஜிஎலுக்கு வந்துட்டு படிச்சுக்க முடியும். இந்த சிஜிஎல் பேட்சுமே அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சில கிளாஸஸ் ரெக்கார்டாக கொடுத்துருப்போம், நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் கிளாஸஸ் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஒரு சில கிளாஸஸ் லைவாக வரும், ஸோ அந்த லைவ் கிளாஸஸ்லையும் நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேட்ச், ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே முடிக்கக்கூடிய பேட்ச் சிஜிஎல் பேட்ச், அயன் பேட்ச். ஸோ செக் பண்ணி பாருங்கள் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ். இந்த கோர்ஸை இந்த பேட்சை நீங்கள் டபுள் வேலிடிட்டி 2 இயர்ஸ் வேலிடிட்டி கூட ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுவோ தமிழ்நாடு மெகா பேக்கோ இந்த மாதிரி எந்த கோர்ஸை நீங்கள் டபுள் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கிறதுனாலும் Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா kishore.mohankumaran@24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி, எந்த டவுட்னாலும் இதுலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் இதான் இன்ஃபர்மேஷன். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர் பிடிஎஃப் அது ஏதாவது வந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விட்றேன். அண்ட் இதை தாண்டி ஏர்லி ஸ்டார்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்றத நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கிறது தான். ஸோ இப்போ எக்ஸாம் பக்கத்தில் வந்தோடனே கண்டிப்பாக இந்த ஒரு எண்ணம் வரும், ஸோ ஒரு 10 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்குமே, ஒரு மாதம் முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நல்ல டைம் கிடச்சிருக்குமேனு அதை ஃபீல் பண்ணிட வேணாம். ஸோ அதனால் இப்போவே எதுவாக இருந்தாலும் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களோ செல்ஃப் ப்ரிப்ரேஷனோ எதுவாக இருந்தாலுமே சூப்பராக நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு பாத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்.